வணக்கம். எப்போதுமே நந்தினி வைப்ஸ் வந்தாலே வைப்பு தான். எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒற்றுமை எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு உள்ள வந்த உடனே ஓ நீங்களும் வயலட்டா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 பேரும் இன்னைக்கு அது பேசியே வைக்கல. நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இவங்க குத்துவிளக்கு எடுக்கணும், அது என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது ஒரே கலர்ல சொல்லாம கொள்ளாம ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுன்றது எல்லாருக்குமே, அதுவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா உடனே சொல்லுவோம் இல்லையா, சின்ன பிள்ளைல கிள்ளிக்குவோம் இல்லையா, அது மாதிரி இல்லைன்னு போல இருந்துச்சுன்னா ஆமா அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அவங்க நிறைய குத்து விளக்கு வகைகளை காட்ட போறாங்க. ஏன்னா நம்ம விளக்கடையில குத்து விளக்குக்கு தனி செக்ஷன் வச்சிருப்போம். உண்மையிலேயே அதுல எங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. எங்க அளவுக்கு கலெக்ஷன் வேற எங்கேயுமே கிடையாது. அது குறையாம அல்ல குறையலன்ற மாதிரி அப்படியே இங்க இல்லைனாலும் காஞ்சிபுரம் பிரான்ச்ல இருக்கும், காஞ்சிபுரம் பிரான்ச்ல என்ன இங்க இருக்கும்னு சொல்லி அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸை குத்து விளக்குல வச்சிருக்கிறோம். அதை ஆசையா இன்னைக்கு நந்தினியோட சேனல்ல நீங்க பார்க்கலாம். அடுத்து முருகருடைய வைகாசி பெருவிழா சம்பந்தமா முருகர் விக்கிரகங்கள்லாம் நீங்க எப்போ காட்ட போறீங்க அப்படிங்க, அதை காஞ்சிபுரத்துல இருந்து காட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளையிலிருந்து விளக்கு கடை பரபரப்பா இருக்க போகுது. வைகாசி பெருவிழா முருகப்பெருமானுக்காக நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் காஞ்சிபுரத்துல ஒரு நாள் முருகர் கலெக்ஷன்ஸ் அங்க எவ்வளவு டிஸ்பிளேல வச்சிருக்காங்கன்றத கண்டிப்பா உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோல நம்ம குத்து விளக்குகள் பார்க்க போறோம். எனக்கு அனுமதி கொடுத்த தோழிக்கு எப்போதுமே வழக்கம் போல கொடுக்கக்கூடிய அன்பு பரிசு புத்த பரிசு. அன்னை வாராகியின் கோட்டைக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவா இருக்க போது. இது வரைக்கும் நீங்க பார்த்திராத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான குத்து விளக்குகள் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்படி ஏதாவது வீடியோ இது வரைக்கும் வந்திருக்கான்றது எனக்கு தெரியல. பல கடைகளுக்கு நானும் போயிருக்கேன். தமிழக லெவல்ல நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் ஷோரூம்ஸ்க்கெல்லாம் போகும்போது ஏதோ ஒரு பகுதியில மட்டும் சில, அதாவது ஒரு 20 குத்துவிளக்கு 30 குத்துவிளக்கு மேக்சிமம் இருந்தா பெரிய விஷயம்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அன்னை வாராகியோட கோட்டை விளக்கு கடையில கலெக்ஷன்ஸ்னா ஏராளமா இருக்கும். அதை பார்க்க பார்க்க ஆசையா இருந்தது. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா குத்து விளக்குகள் கலெக்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போறோம். அதுலயுமே பல தத்துவங்கள் தாற்பயங்கள் இருக்கு. என்னென்ன பேர் அந்த குத்துவிளக்குகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம விஷயங்கள் குத்துவிளக்கு தொடர்பா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நான் இருக்கிற உயரத்துக்கு 5.25 அடிக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த விளக்கு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. நான் முதல்ல பிரம்மாண்டத்தை காட்டணும்னு ஆசைப்பட்டு காட்டுறேன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். இந்த பிரம்மாண்டமான விளக்குல மேல இருக்கக்கூடிய அன்னபட்சியை எடுத்துட்டு நம்ம பிள்ளையார் வைக்கலாம், அடுத்தது மகாலட்சுமி வைக்கலாம், சங்கு சக்கர விளக்கு அப்படின்னு சங்கு சக்கரம் மாத்தி வைக்கலாம். இந்த விளக்கு பாருங்க, இதோடைய தண்டு பகுதியில அழகா நம்ம துவஜஸ்தம்பம்னு சொல்லுவோம் இல்லையா, கோயில்ல இருக்கக்கூடிய கொடிமரத்துல என்னென்ன மாதிரி அமைப்புகள் இருக்குமோ அந்த மாதிரி வரும். இங்க பாத்தீங்கன்னா கீழே பட்டையா வர்றது, கீழே கொடிமரத்தோட அந்த ஸ்கொயர் ஷேப் வரும் இல்லையா, அந்த டைப்ல வர்றது. இந்த விளக்கோடைய பிரம்மாண்டம் அந்த கீழே இருக்கிற 1.5 அடி, ஆல்மோஸ்ட் 1.25 அடிக்கு நமக்கு இந்த டயமீட்டர் வரும். இந்த விளக்கினுடைய பீடம் அவ்வளவு அழகான பீடம், நகாசு வேலைகள் ஏராளமா செய்யப்பட்ட பிரம்மாண்ட விளக்கு தான் பாக்குறீங்க. பெரிய பெரிய பிசினஸ் பிளேசஸ்லயா இருக்கலாம், நிறைய இடங்கள்ல எல்லாம் அந்த விளக்கு ஏத்தி செலிபிரிட்டிஸ் விளக்கு ஏத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்கு தான் இது. அதாவது பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்யக்கூடிய பெரிய ஸ்டேஜஸா இருக்கலாம், அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி விளக்க வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி விளக்கு இது ஒண்ணு பார்த்துட்டோம். இன்னும் அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன் தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், நான் ஏற்கனவே 5.25 அடிக்கு காட்டினேன். இது 6 அடிக்கு மேல இருக்கக்கூடிய விளக்கு. இந்த விளக்குலயும் அன்னப்பட்சி பாத்தீங்கன்னா நல்ல தாராளமா எண்ணெய் விட்டு ரொம்ப நேரம் எரியிற மாதிரி ஒரு செலிபிரிட்டி, நல்ல டாலான செலிபிரிட்டி அப்படிலாம் வந்தா அழகா ஏத்தக்கூடிய வகையில இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அமைப்பு ஒரு குடத்தோட அமைப்பு மாதிரி, தாமரப்பூ மாதிரி, இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரும். வேரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த தண்டு பகுதி நல்ல டயாவோட ஹெவியா இருக்கக்கூடியது, கீழே ஒரு குடமே ஒரு கலசமே அப்படியே இருக்கிற மாதிரி இந்த விளக்கு அமைப்பு. இதோட நகாசு வேலைகள் ரொம்ப மைல்டா வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தகுந்த மாதிரி இது நகாசு வேலை மேலோட்டமா செய்யப்பட்ட வேலைகளா இருக்கு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த பட்டை விளக்கு நம்மளால
வாங்கி வச்சுக்க முடியல வீட்டுல அப்படின்னா அதற்கு ரொம்ப சின்ன சைஸ்ல நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த ஜோடி விளக்குகள் அழகா மண்பானை மாதிரி கீழே ஷேப் வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, மேலையும் அந்த ஷேப். அடுத்து இந்த இந்த நம்முடைய முகம் விளக்கோட முகத்துக்கு கீழே அழகா ஒரு சக்கரம் மாதிரி ஒரு வடிவம் வர்றதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நகாசு வேலைப்பாடுகளோட இருக்கக்கூடிய இந்த ஜோடி விளக்கு நீங்க பாக்குறீங்க. அடுத்து இன்னொரு மாடல், ஏற்கனவே இப்ப நான் காட்டினது 2 அடி உயரம், இப்ப நீங்க பாக்குறது 1.25 அடி உயரத்துல இருக்கக்கூடிய அந்த பட்டை விளக்கோட பெரிய சைஸோட இந்த பீடத்துல டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த பீடத்துக்கும் இந்த பீடத்துக்குமான அந்த பத்ம பீடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாடல்ல கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நகாசு வேலைப்பாடுகள்லயே இந்த ஷேப் பாருங்களேன், இந்த இடத்துல வர்ற ஒரு வேரியேஷன் வந்து வித்தியாசமா இருக்கு பாருங்க. மற்ற விளக்குகளை விட சற்று வித்தியாசமா அன்னப்பட்சி இருக்கக்கூடிய இந்த குத்துவிளக்கு கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கு. இப்ப இந்த பீடத்தை பாருங்க, அழகா வந்து தாமரைப்பூ மாதிரி அப்படி ஒரு மலர் மாதிரி கட்டிங் வந்து ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த கட்டிங் பாருங்க, இது ஒரு வித்தியாசமான நகாசு வேலைப்பாடு. இப்படி நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டைப்ல நம்ம இந்த பட்டை விளக்க வாங்க முடியும். அன்னப்பட்சியிலேயே அடுக்கு விளக்குகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது இப்ப நம்ம கோயில்ல எல்லாம் நம்ம உள்ள வந்து சன்னிதானத்துல கர்ப்ப கிரகத்துல அழகா வந்து அடுக்கு விளக்குகள் வரிசையா ஏத்தி அந்த வெளிச்சத்துலதான் நம்ம தெய்வ சுரூபங்களை பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியான அடுக்கு விளக்குகள். இங்க பாத்தீங்கன்னா 5 அடுக்கு இந்த விளக்கு வருது. சோ ஒரு விளக்கு ஒரு முகத்துல வந்து 5 முகம் போட்டு ஏத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி 25 முகம் வச்சு இந்த விளக்கு பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப அழகா யூனிக்கா இப்ப புதுசா மாடலா வந்திருக்கிற இந்த விளக்க பாருங்க. மேலையுமே ஒரு பூ மாடல்ல இந்த முகங்கள்லாம் தனித்தனியா பிரிச்சு தெரியுற மாதிரி அழகா அமைப்போட இருக்கு அன்னப்பட்சி. கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலைப்பாடு இல்லாம மெலிசா வருது. நமக்கு தண்டு பகுதி ரொம்ப ஸ்ட்ரைட்டா நகாசு வேலை ரொம்ப இல்லாதபடிக்கு இருந்து பீடம் மட்டும் அழகான பூ வேலைப்பாடுகளோட இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பா இருக்கு. விளக்கு கடையில நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப வெளிநாட்டினர் நம்ம இங்க வர்ற நேரத்துல நம்ம விளக்க கையோட வாங்கிட்டு போயிடணும், ஆர்டர் கொடுத்தெல்லாம் செய்ய முடியாது, நமக்கு நேரம் இல்ல, நான் போகும்போதே கூடவே எடுத்துட்டு போயிடணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். திடீர்னு வீட்டுல பெரிய மனுஷி ஆயிட்டா பொண்ணு, அந்த மாதிரி விசேஷ நாட்கள் வருது, ஏதோ சீர்வரிசைக்கு டக்குன்னு விளக்கு வேணும் அப்படின்னா தேடிக்கிட்டு இல்லாம என்ன மாடல் வேணுமோ அது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். டக்குன்னு வந்தோமா வாங்கணுமா எடுத்துட்டு போனோமான்ற மாதிரி ரெடிமேடா உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறதும், என்ன பட்ஜெட்ல வேணும்னு நீங்க விருப்பப்பட்டாலும் அந்த அவ்வளோ ரேஞ்சஸ்ல கிடைக்கிறதும் தான் இங்க பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது ட்ரெடிஷ்னலான, எனக்கெல்லாம் கல்யாணத்தப்ப இந்த மாதிரி விளக்கு தான் மெலிசா வரும், இந்த தண்டு நெடுநெடுன்னு இருக்கிற மாதிரியான நம்முடைய ட்ரெடிஷ்னல் குத்து விளக்கு. அதுலயே கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் தான் நமக்கு ட்ரெடிஷ்னலான குத்து விளக்குகள். இப்ப அதுலயே மாடலா நான் ஏற்கனவே காட்டினேன் பாருங்க, ஒரு குடம் மாதிரி ஷேப்பு இப்படி எல்லாம் வர்ற டைப்பும் இப்போ ட்ரெடிஷ்னல் விளக்குகள்லயே வந்திருக்கு. சாவி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான பல வருடங்களா நம்ம வந்து இந்த திருநெல்வேலி விளக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சாவி விளக்கும் ரொம்பவே கையை பிடிச்சு இந்த போர்ஷன் இருக்கு பாருங்க, அந்த முகத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி மேல தூக்கி எடுத்துட்டு போகலாம், மேல வச்சு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு எந்த ஹைட்ல நமக்கு விக்கிரகம் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி விளக்க வந்து விக்கிரகத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த சாவி விளக்குன்னு. அதுல ஒரு கை மாதிரி ஒரு பாகம் இருக்கும், அந்த பாகத்தை பிடிச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த விளக்கோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்றது. இப்ப நீங்க பாக்குறது மகாலட்சுமி தாமரை மலர்ல இருக்கிற மாதிரியான ஒரு குத்து விளக்கு. அழகா வந்து ஒரு கிரகப்பிரவேசம் செய்யறாங்க, இல்ல ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்கறதுக்கு அழகான குத்து விளக்கு அவங்க ஞாபகார்த்தமா எப்போதும் வச்சிருப்பாங்க. அடுத்து நீங்க பாக்குறது பிள்ளையார் குத்து விளக்கு. இந்த மேல் பாகத்துல இருக்கக்கூடிய பிள்ளையாரையும் மகாலட்சுமியும் நம்ம மாத்தி மாத்தி வச்சுக்க முடியும். அதாவது 2 பிள்ளையார் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம், ஒரு பிள்ளையார் ஒரு மகாலட்சுமினாலும் இந்த குத்து விளக்குல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அழகான ஜோடி விளக்குகள் தான் பாக்குறீங்க. இந்த விளக்க வந்து அஷ்டோத்திர விளக்குன்னு சொல்லுவாங்க. மேல 3 முகங்கள் வருது, அடுத்து பாத்தீங்கன்னா 5 கிளையா பிரிஞ்சு வருது பாருங்க. வரிசையா அந்த அடுக்குகள் மொத்தத்தையும் எத்தனை முகங்கள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு 108 வந்துரும்.
108 ஏத்துறதுக்கு வசதியா இருக்கக்கூடிய கிளி விளக்கு. எல்லாத்துலயுமே கிளி இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம சைவம் வைணவம் ரெண்டுத்துலயுமே கிளிக்கு பிரதானமான இடம் உண்டு. முருகர் கையிலயுமே அந்த செங்கோல் மாதிரி அந்த தண்டத்துல கிளி இருக்கும். அப்புறம் மீனாட்சி கையில கிளி, ஆண்டாள் கையில கிளின்னு கிளிகள் ரொம்ப நமக்கு நம்முடைய சனாதன தர்மத்துல கிளிகளுக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. இப்ப நம்ம பாக்குறது கிளை விளக்குன்னு சொல்லுவோம். இந்த கிளை விளக்குல என்ன, ஆலமரம் மாதிரி நடுவுல ஒரு பெரிய தண்டு, அதுல இருந்து கிளைகள் பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றது, ஒவ்வொரு கிளையிலையும் இன்னும் விளக்குகள் பிரிஞ்சு இருக்கிறதுன்னு. அப்படி ஒரு குடும்பம் அப்படின்னா எப்படி தாத்தா பாட்டி, அப்புறம் அவங்களுடைய பசங்க, மகன்களா இருக்கலாம் மகள்களா இருக்கலாம், அடுத்தது அவங்களுடைய குழந்தைங்கன்னு பேர குழந்தைங்க, கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அப்படின்னு இந்த சந்ததியை காட்டக்கூடிய வகையில இருக்கக்கூடிய கிளை விளக்கு தான் பாக்குறோம். சோ குடும்பம் நல்ல சுபிட்சமா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கணுங்கிறதுக்காக கோயில்ல இந்த மாதிரியான கிளை விளக்குகளை வாங்கி கொடுப்பாங்க. எல்லாரும் ஒத்துமையா எங்கெங்கயோ பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று திரண்டு எல்லாரும் குடும்ப ஒற்றுமைக்காக இந்த ஒரு சம்பிரதாயமா பிரார்த்தனையா இந்த விளக்க கோயிலுக்கு கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே அஷ்டோத்திர விளக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல பிள்ளையாரா வர்ற மாதிரி அத்தனை 108 முகங்கள் வச்சு அப்படி அழகான இந்த அஷ்டோத்திர விளக்கு எல்லாமே பிள்ளையார் திருமேனி இருக்கிற மாதிரியே, பிள்ளையார் விக்கிரகங்கள் வர்ற மாதிரியே இந்த விளக்கு ஃபுல்லாவே டாப் டு பாட்டம் பிள்ளையார் வருவாரு. இப்போ நீங்க கிளி விளக்கு பாக்குறீங்க பாருங்க. இந்த கிளி விளக்கு ஒரு சரம் வாயில பிடிச்சிட்டு தொங்குற மாதிரி அழகா அதுல விளக்கேத்தலாம். இந்த தண்டு பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு வீட்டுடைய வரவேற்பு அறையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு விக்கிரகம் வச்சு 2 பக்கமும் இந்த கிளி விளக்க அலங்காரமா வைக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கும். அப்படிப்பட்ட கிளி விளக்கு தான் நீங்க பாக்குறீங்க. இது கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய விளக்கு. ரொம்ப அழகான இந்த கொடி விளக்கு வைக்கும் போது பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம விக்கிரகம் பக்கத்துல இந்த மாதிரி தாமரை பூ அதுல இலைகளோட அந்த கொடியோட இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். மேல மகாலட்சுமி பிள்ளையார் அப்படின்னு 2 அப்படி வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப அழகா பத்ம பீடம்னு சொல்லுவோம் இல்லையா, தாமரை பீடம், அந்த மாதிரி வச்ச கிளை விளக்கு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இதுவும் ஜோடி விளக்கா நம்ம வாங்கிக்க முடியும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றவங்க எப்போதுமே விளக்குல அவங்க சங்கு சக்கரம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சங்கு சக்கர விளக்கு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இங்க உங்களுடைய தோற்றத்துல பாத்தீங்கன்னா இங்க சங்கு இருக்கிற மாதிரி இருக்கும், பின்பக்கம் சக்கரம் வரும். ஸோ 2த்தையுமே நம்ம எப்படி வச்சாலும் நம்ம ஏத்திக்கலாம். சக்கரமும் சங்கும் 2 பக்கமும் இருக்கிற மாதிரியான அமைப்புல இந்த சங்கு சக்கர விளக்குகள். இது 1.25 அடி உயரத்துல நல்ல கனமா இருக்கக்கூடிய விளக்கு தான் நீங்க பாக்குறீங்க. சங்கு சக்கர விளக்கே 5 அடி உயரத்துல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விளக்குகள், ஜோடி விளக்குகள் நீங்க பாக்குறீங்க. கோயில்களுக்கும் கொடுக்கலாம், வீட்லயும் வைக்கலாம், அப்புறம் பிசினஸ் பிளேசஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்கள்ல நம்ம வைக்கக்கூடிய சங்கு சக்கர விளக்கு தான் குத்து விளக்குல பிரம்மாண்டமான 5 அடி விளக்கு பாக்குறீங்க. அழகான மயில் விளக்கு, இது நம்ம ஜோடியா வாங்கிக்கலாம், இல்ல சிங்கிளா வச்சு சுத்தி பூவெல்லாம் போட்டு அலங்காரமா வைக்கணும்னா வாங்கிக்கலாம். 7 முகங்கள் இருக்கும் ஒரு வரிசையில, 3 அடுக்குகள் இருக்கு. 21 முகங்களோட இந்த விளக்கை எரியும் போது அந்த தீப ஜோதி எவ்வளோ பிரகாசமா எவ்வளோ அழகா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப அழகான விளக்கு இந்த மயில் விளக்கு. மலையாள விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முகப்பு இல்லாம அப்படியே பிளெயினா எங்க வேணாலும் திரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விளக்குகள் சாஸ்தா விளக்குகள்னு சொல்லுவோம், கிளை விளக்குகள்னு சொல்லுவோம். அதெல்லாம் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த மலையாள விளக்குகளே எவ்வளோ குட்டி சைஸ்ல இருந்து நமக்கு பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும். அது பிரம்மாண்டமான சைசஸ்ல தேய்ச்சி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது தான் இந்த மலையாள விளக்குகள். ரொம்ப அழகாவும் இருக்கும். அண்ட் ஏத்தும் போது நமக்கு அந்த எங்க வேணாலும் திரி போட்டு எப்படி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாங்கிறது தான் அதுல ஒரு பெரிய வசதியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நமக்கு கழுவி வச்சுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கிற விளக்கு தான் அந்த மலையாள விளக்கு. இப்ப நீங்க பாக்குறது ரொம்ப லைட் வெயிட். நாம இது வரைக்கும் நான் தூக்க முடியாம தூக்குன மாதிரி கனமான விளக்குகள் பார்த்தோம். இந்த விளக்கு லைட் வெயிட், ஆனா பாக்குறதுக்கு அழகான வேலைப்பாடோட இருக்கிறது. ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ல மட்டும் எடுத்து ஏத்தி வச்சுக்கலாம். மயில் விளக்கு, இங்கேயும் மயில் தோகையோட இருக்கிற மாதிரி 3 மயில்கள் இருக்கிற மாதிரி நகாசு வேலைப்பாடுகள் நல்லா இருக்கிறது. இப்படி அழகான ஒரு விளக்கு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இது
அலங்காரத்துக்கு ரொம்பவே நல்ல பார்க்கறதுக்கு பார்வையா இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. இப்போ நீங்க பார்க்கறது இன்னொரு மாடல்ல இருக்கக்கூடிய லைட் வெயிட் விளக்கு. இந்த விளக்கும் பாருங்க, இதுலயும் மயில் போட்டு அழகா வந்து வேலைப்பாடு ரொம்ப வித்தியாசமான அமைப்புல பழங்காலத்து டைப்ல இருக்கு. பார்க்கறதுக்கே ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு விளக்கா இருக்கு. அதுக்கு பக்கத்துல மயில் மேல வருது. கீழே பாத்தீங்கன்னா அந்த நல்ல நகாசு வேலைகள், ஒரு பால் மாதிரி ஒரு சொம்பு மாதிரி இருக்கு. இந்த பக்கம் கலசத்தை பிள்ளையார் யானை வந்து தாங்கிட்டு இருக்கிற மாதிரி, யானை கால் வைக்கிறதுக்கு ஒரு திண்டு மாதிரி, இப்படி இந்த அமைப்பு வந்து வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு அலங்காரமான விளக்கு. இதெல்லாம் லைட் வெயிட் விளக்கு. மாடல் வந்து குத்து விளக்கு மாடல், ஆனா வந்து ஹைட்டு வந்து தண்டு பகுதி ரொம்ப லென்த்தா இல்லாம ரொம்ப நம்முடைய பூஜை ரூம்ல நித்தியப்படி ஏத்தி வைக்கிறதுக்கு 5 முகங்களோட இருக்கக்கூடிய குத்து விளக்கு தான். ஆனா தண்டு பகுதி இல்லாம பீடத்தோட அந்த முகத்தோட மட்டும் இருக்கக்கூடிய விளக்குகள் பாக்குறீங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் gift கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா ஜோடி குத்து விளக்குகள் எனக்கு பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு நினைச்சா குட்டி குட்டியா அழகழகான மாடல்ல மயில் வச்சு அன்னப்பறவை வச்சு சாதாரணமான தண்டு மட்டும் மெலிசா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன குத்து விளக்குகள் நம்ம வந்து ஜோடியா கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு அழகான குத்து விளக்குகள் மாடல். பெரிய விளக்குல என்ன மாதிரியான அழகு நேர்த்தி இருக்குமோ அந்த அளவுக்கு சின்ன சைஸ்னா இப்ப பாருங்க, என்னோட கையில வந்து அவ்வளவுதான், பாதி அவ்வளவுதான் வந்து இந்த விளக்கோட சைஸ். அந்த அளவுக்கு சின்ன குத்து விளக்குகள் அவைலபிளா இருக்கு. எவ்வளோ அழகா லட்சணமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லட்சணத்தோட இருக்கக்கூடிய விளக்கு தான் நீங்க பாக்குறீங்க. இதுல 7 முகங்கள் போட்டு நல்ல ஆழமா நிறைய எண்ணெய் ஊத்தி நம்ம வந்து திரி போட்டு ஏத்தலாம். அவ்வளோ அழகா இருக்கு. தண்டு பகுதியும் நகாசு வேலைகள் ரொம்ப அதிகமா இல்லாம அதே நேரத்துல லட்சணத்தோட ரொம்ப மைல்டா செய்யப்பட்ட நகாசு வேலையோட அழகா இருக்கு. ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஜோடி விளக்குகள் இந்த மாதிரி நம்ம வாங்கி வெள்ளிக்கிழமையில பூஜை அறையில வச்சு குத்து விளக்கு பூஜை செய்யறதுக்கும் கூட வச்சு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி ஜோடி விளக்குகள் நான் வந்து காஞ்சிபுரம் பிரான்ச்சுக்கு போயிருந்தப்ப வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா வெள்ளியில என்ன மாதிரியான வேலைப்பாடுகளோட நமக்கு விளக்குகள் வருமோ அது நமக்கு பிராஸ்லயும் வர்றதுதான் இப்ப ரொம்ப அழகா இப்படி வேலைப்பாடோட கிடைக்குது. இதை விட பெரிய சைஸ், இது வந்து 3/4 அடி இருக்கு. நான் ஒரு 1.25 அடியில வாங்கினேன். அது ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விளக்கு வந்து நல்ல வேலைப்பாடோட கீழே வந்து இந்த பீடமெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கிற மாதிரி வெள்ளியில இருக்கிற அந்த நேர்த்தி இதுல கொண்டு வர்றாங்க விளக்குகள்ல. அது ரொம்ப அழகா இருக்கு. அந்த வாழைப்பூ மாதிரியான ஷேப்ல இருக்கக்கூடிய விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்குல பாத்தீங்கன்னா பிளெயினா மலையாள விளக்கு மாதிரி திரி எங்க வேணா போட்டுக்கலாம், எப்படி வேணா திருப்பி வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு மாடலும் இருக்கு. ஏகமுக விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு முகம் மட்டும். நான் இந்த மாதிரி தான் வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு வந்து விக்கிரகத்துக்கு பக்கத்துல 2 பக்கமும் ஒரு ஜோடி விளக்கு, ஒத்த ஒளி மட்டும், ஏக தீபம் மட்டும் ஏத்தி 2 பக்கமும் நம்ம ஜோடியா வச்சிருந்தோம்னா பாக்குறதுக்கு அம்பாளுடைய முகம் வந்து பிரகாசமா, விக்கிரகத்தோடைய வெளிச்சம் வந்து நல்ல பிரகாசமாவும், பக்கத்துல விளக்கு வந்து கர்ப்பகிரக எஃபெக்ட்ல சிங்கிளா எரியும் போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஏகமுக விளக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். தண்டு பகுதியெல்லாம் ஈஸியா நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நல்ல ஹெவி வெயிட் விளக்கு தான் இந்த விளக்கு. 5 அடி 6 அடி விளக்குகள், 4 அடி விளக்குகள் அப்படிலாம் வாங்கும்போது நம்ம மேல வந்து அழகா நமக்கு பிள்ளையார் அப்புறம் மகாலட்சுமி எல்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம வாங்குறோம். அந்த மாதிரி மரம் போட்டு அழகா ரெடியா அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வேணுமோ அப்படி நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர இந்த மாதிரி இதுக்கு நடுவுல நம்ம திருவாட்சி மாதிரி ஷேப்பு, நடுவுல வந்து விக்கிரகம் வர்ற மாதிரி அப்படியும் நம்ம விளக்கு மேல அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸோடலாம் அழகழகா கிடைக்குது. மகாலட்சுமி தாயாரும் நல்ல வெயிட்டா இருக்கும். விளக்கோட வெயிட்ல முக்காவாசி இந்த விக்கிரகத்துக்கு வந்துடும். அந்த அளவுக்கு விக்கிரகம் வந்து நம்ம நல்லா வஸ்திரம் எல்லாம் கட்டி நல்ல மாலையெல்லாம் போட்டு விளக்குக்கு அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி நம்ம வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் மகாலட்சுமி. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1.5 அடி விளக்கு வாங்கி அந்த விளக்குல நான் ஒரு பக்கம் வராகி அம்பாலும் ஒரு பக்கம் பாலாவும் வச்சிருந்தேன். ஏன்னா நான் விளக்கு கடையில வாங்கினதுனால அந்த ஞாபகார்த்தமா ஒரு எக்ஸிபிஷன் சமயத்துல நான் வந்ததுனால அந்த மாதிரி வாங்கி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை நம்ம வந்து விளக்கு வடிவத்துல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அந்த விக்கிரகத்தை நம்ம சூஸ் பண்ணி கொடுத்து, விளக்கையும் சூஸ் பண்ணி கொடுத்துட்டா அவங்க இந்த மாதிரி மரம் போட்டு அதுல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கஸ்டமைசேஷனும் அவைலபிளா இருக்கு.
திருநெல்வேலிக்காரங்களுக்காகவே அவங்கள ஞாபகம் வச்சுதான் இந்த விளக்கை காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த விளக்கு பாருங்க 4 முகங்கள் இருக்கும். திருநெல்வேலி பகுதியில இருக்கிறவங்க 4 விளக்கு தான் ஏத்துவாங்க. அவங்களுடைய பரம்பரை பழக்கம், அந்த பகுதியில இருக்கிறவங்களுடைய பழக்கம்னு சொல்லிட்டு இந்த 4 விளக்கு இருக்கு. இந்த 4 விளக்கோட ஜோடி தான் நீங்க பாக்குறீங்க. இதுல வந்து இந்த பட்டையா வரும், நடுவுல வந்து தண்டு வந்து மெலிசா கையில வந்து ஈஸியா பிடிச்சுக்கிற மாதிரியான விளக்கு 4 விளக்கு நீங்க பாக்குறீங்க. போரூர் விளக்கு கடையில இருக்கக்கூடிய விளக்குகள் கலெக்ஷன்ஸை என்னால தனித்தனியா காட்டி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவ்வளோ கலெக்ஷன்ஸ், ஒன்னொன்னு ஒரு விதத்துல வேரியேஷன்ஸ் இருக்கும். இவ்வளோ வெரைட்டி, என்ன சைஸ்ல வேணும்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். 1 அடியில வேணும், 2 அடியில வேணும்னு 6 அடி வரைக்கும் பிரம்மாண்டமான விளக்குகள், மேல வந்து விக்கிரகம் வைக்க நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, ரெடிமேடா எனக்கு வந்த உடனே வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான விளக்குகள், கிஃப்டிங்காக உள்ள விளக்குகள் அப்படின்னு ஆபீஸ் ஸ்தலங்கள்ல எல்லாம், ஏதாவது பிசினஸ் இடத்துல எல்லாம் வைக்கிற மாதிரி விளக்கு, பெரிய பெரிய மால்ஸ்ல வைக்கிற மாதிரி விளக்குகள் அப்படின்னு பிரம்மாண்டத்தோட உச்சமா இருக்கக்கூடிய இந்த விளக்கு கடையுடைய விளக்குகள் செக்ஷனை தான் நீங்க இப்ப பார்த்து ரசிச்சீங்க. உண்மையிலே சொல்ல போனா இந்த இடத்துல, இந்த பகுதி குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த விளக்குகள் பகுதி இருக்கு இல்லையா, இந்த நவகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. அதாவது கோயிலுடைய அமைப்புல தான் விளக்கு கடை அமைக்கப்பட்டிருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல நவகிரகம் அப்படிங்கிற பகுதியில தான் இந்த விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளோ ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, நானும் பார்த்தது கிடையாது. அதனாலதான் இந்த விளக்குகளை நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும், எவ்வளோ வெரைட்டி இருக்கு அப்படின்றத காட்டணும்னு நினைச்சுதான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இது பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க நேர்ல வந்து விசிட் பண்றவங்க எல்லாருமே, பொதுவா நேர்ல வந்து விசிட் பண்ற எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. அழகா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பிக்சர் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக, ஒரு மெமரிக்காக இந்த இடத்துல எடுத்து வச்சுப்பாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே இந்த பகுதியில வந்து இந்த குத்து விளக்குகளோட போட்டோஸ் எடுத்துக்கிறத ரொம்ப பிரியப்பட்டு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இடத்துல நானும் நிறைய மெமரிஸ் சேர்த்திருக்கேன். இங்க நிறைய ஆளுமைகளோட பேசியிருக்கேன். ஒரு எக்ஸிபிஷன் சமயத்துல இங்க வந்து நிறைய பேசுறதுக்கு, பெரிய ஆளுமைகளை இன்டர்வியூ பண்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தோழி கூட நிறைய நேரங்கள்ல இந்த இடத்துலதான் நான் போட்டோவும் எடுத்துட்டு இருக்கேன். இந்த இனிமையான நினைவுகள் கொண்ட இந்த இடத்துல நின்று இப்படிப்பட்ட அழகான விளக்குகளை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க போரூர் விளக்கு கடையை நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. இப்ப வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கண்காட்சி நடக்க போகுது. அதாவது 29ஆம் தேதியிலிருந்து வைகாசி விசாக நாளாகிய 9ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 9 வரைக்கும் கண்காட்சி நடக்குது. காலையில 9 மணிலேருந்து மாலை 8:30 மணி வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்குது. உங்க வீட்டு குழந்தைகளை முருகர் போல அழகா அலங்காரம் பண்ணி நீங்க இங்க கூட்டிட்டு வந்து முருகப்பெருமானுடைய சிலைகளை பார்க்க வைங்க. விக்கிரகங்கள் அவ்வளோ இருக்கு, பஞ்சலோக விக்கிரகங்கள், முருகருடைய வழிபாட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேல் வழிபாடா இருக்கலாம், அப்புறம் அந்த சஸ்திரபந்தம் போன்ற நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கண்காட்சியில டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இந்த கண்காட்சியை குடும்பத்தோட வந்து பார்க்கணும். தினந்தோறும் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து இந்த கண்காட்சியை பார்த்து ரசிச்சு அவங்களுடைய பார்வையை உங்க கூட ஷேர் பண்ணிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வீடியோ பிரசன்ட் பண்றது. ரொம்பவே நன்றி. நீங்க நிச்சயமா இந்த வைகாசி பெருவிழால வந்து இந்த கண்காட்சியை வந்து பார்த்துட்டு இந்த விளக்குகள் செக்ஷனையும் நீங்க பார்த்து ரசிக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.